TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் காலை செய்திகளுடன். அரசியலமைப்பின் பிரகாரம் தேர்தல் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டாரவின் 2 ஆண்டுகளுக்கு தேர்தலை ஒத்திவைப்பது தொடர்பான அறிவிப்பை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடியுள்ளனர். அந்த சமயத்தில் ரங்க பண்டாரவின் தேர்தல் ஒத்திவைக்கும் கருத்தானது தனிப்பட்ட கருத்து என்றும் தான் உரிய வகையில் தேர்தலை நடத்துவதற்கான சந்தர்ப்பத்தினை மறுதளிக்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை ஒத்திவைக்கும் யோசனையானது மிகவும் பிற்போக்கானதும் முட்டாள்தனமானதும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தவிசாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். காலியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்ததோடு தேர்தலை பிற்போடுவது முற்றிலும் சட்டவிரோதமானது, அரசியலமைப்புக்கு முரணானது, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மக்களின் பங்கேற்பின்றி மக்கள் பிரதிநிதித்துவம் தெரிவு செய்யப்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். உலகில் உள்ள சில சர்வாதிகார நாடுகள் இதனை முன்னெடுக்கின்றன. இலங்கையில் மக்கள் கருத்து கணிப்பின்றி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பாராளுமன்ற ஜனாதிபதி ஆகிய தரப்புகளின் பதவிக்காலத்தினை நீடிப்பதற்கு இடமளிக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். தேர்தலை பிற்போடும் யோசனை முன்வைக்கப்படும் சந்தர்ப்பத்தில் அதனை உடனடியாகவே தகர்த்தெறிய வேண்டும். அரசியல் தலையீட்டுக்கு இடமளிக்கக்கூடாது. மக்கள் ஆணை மூலம் இந்த நீதியான யோசனை நிராகரிக்கப்பட வேண்டும். இது தொடர்பில் மீண்டும் விவாதிப்பதற்கு தேவையில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். ஜனாதிபதி எதிர்க்கட்சியிலிருந்து உறுப்பினர்களை விலை கொடுத்து பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றார் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்ததோடு ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ள கருத்துக்கள் நாடு முழுவதும் பலத்த எதிர்ப்பலையை உருவாக்கியுள்ளது. இதனை அடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் தேர்தலை பிற்போடுவதற்கு நினைக்கவில்லை, கட்சியின் செயலாளரின் கருத்துக்கள் அவரது தனிப்பட்ட சிந்தனைக்குரியவை என்று தப்பிக்கொள்வதற்கு முயற்சிக்கின்றார் என்றும் குறிப்பிட்டார். ஏற்கனவே பல தேர்தலை பிற்போட்டவர் தற்போது ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தல்களையும் அரசியலமைப்புக்கு விரோதமாக பிற்போடுவதற்கு வழிகள் இல்லாமையின் காரணமாக பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கருதுகின்றார் என்றும் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை இல்லாத நிலையில் உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி செய்துவிடலாம் என்று அதீதமான நம்பிக்கையில் முயற்சிக்கப்படுகின்றது. நாம் அவ்விதமான செயற்பாடுகளுக்கு இடமளிக்கப் போவதில்லை என்றும் அவர் ஆழமாக வலியுறுத்தினார். குஜராத்தில் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக ஜூன் 5ஆம் தேதி யோசனையை முன்வைக்க உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். NTJ எனப்படும் எமது நாட்டில் செயற்படுகின்ற தேசிய தௌஃபிக் ஜமாஅத் அமைப்பில் இணைந்திருந்ததாக குஜராத்தில் IS அமைப்புடன் தொடர்புடையவர்களாக அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் தேசிய தௌஃபிக் ஜமாஅத் அமைப்பில் பிப்ரவரி 4ஆம் தேதி இணைந்துள்ளனர் என்றும் குறிப்பிட்டார். அவர்கள் அந்த அமைப்பில் இணைந்து 4 மாதங்களே ஆகின்றன. இதில் உள்ள அபாயத்தினை புரிந்து கொள்ள வேண்டும். 4 மாதங்களுக்குள் ஒருவரை தற்கொலை தாக்குதலை செய்யும் அளவிற்கு மாற்ற முடியும் என்பது உண்மையில் மிகவும் ஆபத்தான விடயமாகும் என்றார். விளையாட்டுத்தனமாக நாட்டின் தேசிய பாதுகாப்பை சீர் செய்ய முடியாது. கடுமையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்த வேண்டும். அவர்களை பலவந்தப்படுத்தியேனும் புனர்வாழ்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக எமது போலீஸ் குழு ஒன்று குஜராத்துக்கு சென்று அங்குள்ள கைதானவர்களின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பேன் என்றும் சரத் வீரசேகர மேலும் தெரிவித்தார். பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவித்தல் அடுத்த 24 மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் என அந்த திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. இதன்படி நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளை அண்டி வாழும் மக்களை அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
குறித்த பிரதேசங்களில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 to 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடுவதுடன் கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை கடலில் பயணம் செய்ய வேண்டாம் என்றும் மீனவர்கள் மற்றும் கடல் சமூகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கட்பிட்டியிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரை கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் அலையின் உயரம் 2.5 மற்றும் 3.5 மீட்டர் வரை எழலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கட்பிட்டி, கொழும்பு, காலி தொடக்கம் மாத்தறை வரையான கடற்பகுதிகளில் அலைகள் கரையை கடந்து வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.